வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ லட்சாதிபதி ஆகக்கூடிய நேரங்கள் வந்துருச்சுப்பா. நல்லா படித்து எக்ஸாம் பாஸ் பண்ணி எல்லாருமே லட்சங்களில் சம்பாதிங்க, லைஃப்பில் செட்டில் ஆகுங்க. இப்போ அதுக்கு முக்கியமானது ஒன்று கவர்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்கப்பா. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னு பாருங்கள், பே கமிஷன். பே கமிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு கை வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து எவ்வளவு சம்பளம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு குழு அமைச்சு அதன் மூலிமா வந்து சம்பளம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்கப்பா. ஃபஸ்ட்டு வந்து பே கமிஷன் டேட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு குழு அமைச்சு அவங்களோட அந்த குழுவோட அறிக்கையெல்லாம் வாங்கி அதன்படி வந்து அவங்க அந்த கமிஷன் மூலயமா வந்து அவங்க வந்து சம்பளத்தை ஏற்றி கொடுப்பாங்கப்பா. ஆனால் இவங்க எப்போ அறிக்கை கொடுக்குறாங்கங்கிறது நமக்கு பெரிய விஷயம் இல்லைப்பா. ஆனால் பே கமிஷன் வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து சொல்லிடுச்சுன்னா, என்ன டேட்டுக்கு சொல்லியிருக்காங்களோ அப்போ இருந்தே வந்து அவங்க நமக்கு சம்பளத்தை வந்து அரியர் போட்டு கொடுத்துருப்பாங்கப்பா. அப்போ குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லட்சாதி ஆக போகிற நேரம் வந்துடுச்சுப்பா. நல்லபடியாக படித்து இந்த 2025 எக்ஸாம் பாஸ் பண்ணி எல்லாரும் வேலைக்கு போயிருங்கப்பா. ஏன்னா 2026 ஜான் 1 முதல் வந்து பே கமிஷன் வந்து 8th பே கமிஷன் போட்டிருக்காங்க. ஜனவரி 1லேருந்து அது வந்து அதுக்கு வந்து குழு அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண போகிறோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லிடுச்சுப்பா. மத்திய அரசு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பின்னாடியே மாநில அரசும் கொடுத்துருவாங்க. நமக்கு 2026 எலெக்ஷன் வருதுப்பா. 26 வந்து மத்திய அரசு வந்து அதை அமல்படுத்திட்டாங்க அப்படின்னா வேறு வழியே இல்லாமல் எலெக்ஷனில் இருக்கிற ப்ரெஷர்னால மாநில அரசும் அதை வந்து அமல்படுத்தி தான் ஆகணும். இப்போ இந்த பே கமிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு ஒருக்க வந்து இந்த பே கமிஷன் வந்து அமைப்பாங்கப்பா. அமைச்சு ஒரு குழு மாதிரி அமைச்சு அந்த குழு என்ன அறிக்கை கொடுக்குறாங்களோ அதன் அடிப்படையில் வந்து சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் 7 பே கமிஷன் போட்டிருக்காங்கப்பா. இப்போ வந்து 8வது பே கமிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு வருஷம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பே கமிஷன் வந்து 1946 போட்டாங்க, 47 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. செகண்ட் பே கமிஷன் வந்து 1957 59 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. தேர்ட் பே கமிஷன் 1970 1973 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஃபோர்த் பே கமிஷன் வந்து 1983 1986 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஃபிஃப்த் பே கமிஷன் வந்து 1994 1997 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சிக்ஸ்த் பே கமிஷன் வந்து 2006 2008 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கப்பா. இதே 7th பே கமிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மதுர் அப்படிங்கிறவங்க நீதிபதி மதுர் அவங்க தலைமையில் வந்து அது வந்து குழு வந்து போட்டாங்கப்பா. அப்போ எப்போ போட்டாங்கன்னா 2014 போட்டாங்க. 2016 வந்து மத்திய கவர்மெண்ட் வந்து அமல்படுத்திட்டாங்க. அவங்க அமல்படுத்தினோடனே ஆனால் 2014 அவங்களுக்கு அரியர் சம்பளம் போட்டு கொடுத்துட்டாங்க. நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு எப்போ இதை நமக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 2017 எடப்பாடி அவர்கள் ஆட்சி இருக்கும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கப்பா. இது வந்து எதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு இப்படி அவங்க சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா, பணவீக்கம், பொருள்களோட விலை வந்து எவ்வளோ விற்கிது, எவ்வளோ ஏற்றமாக விற்கிது, ஒரு மனுஷனுக்கு அன்றாட தேவைக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட்டு தேவைப்படும், ஒரு சராசரியாக பிள்ளைங்களுக்கு கல்விக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்கு, ஒரு பெட்ரோலுக்கு, இந்த மாதிரி ஒரு 5-6 காரணங்கள் வச்சு அது மூலிமா வந்து அவங்க ஒரு ஃபிட்மேன் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று வந்து அவங்க எடுப்பாங்கப்பா. அதில் எடுத்து அவங்க அதில் எத்தனை % கொடுக்காங்களோ அதை அப்படியே நம்ம சம்பளத்தோட பேசிக் டிஏல பெருக்கி அப்படியே கொடுத்துருவாங்கப்பா. இப்போ வந்து நமக்கு 2017 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுத்தாங்க நமக்கு இந்த 7th பே கமிஷன். அப்போ வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா 7,000 ரூபாய் இருந்துச்சுப்பா சம்பளம். இவங்க 2017 கொடுக்கும்போது அப்படியே 2.57 போட்டு அப்படியே சம்பளத்தை 18,000 தூக்குனாங்க. அதனால இப்போ ஜனவரி 1 முதல் வந்து குழு அமைக்க போகிறாங்க. கண்டிப்பாக சேலரி வந்து எல்லா டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 50,000 ப்ளஸ் தான்ப்பா கண்டிப்பாக சேலரி வரும். ஏன்னா இவங்க 2026 நமக்கு எலெக்ஷன் வருது. அதனால பேசிக்லேருந்து உங்களுக்கு எப்படியும் அந்த டிஏ கொடுக்குறது அது இது லொட்டு லொசுக்குன்னு சேர்த்து உங்களுக்கு எப்படியும் 50,000 ரூபாய் தொட்டுரும். அதனால் எல்லாருமே நல்லா படிங்க, நல்லா படித்து எல்லாருமே லட்சங்களை சம்பாதிங்க, லைஃப்பில் செட்டில் ஆகுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.